ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது 10th இருக்கக்கூடிய பாளையக்கார பிரச்சனை நம்ம பார்த்தோம் சரிங்களா. இப்போ அதனுடைய கண்டினியூஷனாக பார்க்கும்போது பார்க்குறப்ப 11th இருக்கு. 11th ரொம்ப ஈஸி தான் பார்த்தா. அது என்னன்னா நம்ம 10th நம்ம என்ன பார்த்தோமோ அது சேம் தான் பார்க்கும்போது இதில் இருக்கு. என்ன சில எக்ஸ்ட்ரா டேட்டர்ஸ் இருக்கு, அவ்வளோதான் சரிங்களா. நீங்கள் சப்போஸ் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 10th வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், இல்லை கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் சரிங்களா. ஆமாம், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஃபஸ்ட்டு 10th பாருங்கள், அது கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி ஓகே, ஏன்னா இது ஃபுல்லாகவே அதனுடைய ரிவிஷன் கிளாஸ் மாதிரி தான் நான் அதை எடுத்துகிட்டு போக போகிறேன் சரிங்களா. சரி ஓகே, இப்போ பாருங்கள் தென்னக பாளையக்காரர்களின் தொடக்க கால எதிர்ப்பு சரிங்களா. இப்போ பாளையங்களோட தோற்றம் நமக்கு தெரியும். அப்போ இது பார்க்கும்போது 10th பார்க்கும்போது நம்ம என்னப்பா பார்த்தோம், இப்போ வாரங்களை ஆண்டதை பார்க்கும்போது பார்க்குற பிரதாபருத்துரனோட காலகட்டங்களில் தான் இந்த பாளையக்கார மெத்தட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனால் இதை கொண்டு பார்க்கும்போது பார்க்குறப்ப 529 யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பா அப்பனா பார்க்கும் மதுரை நாயக்கர் அப்பனா பார்க்கும்போது யார் விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் பார்க்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு அப்போ நம்ம சொன்னோம் சரிங்களா. அது யாருடைய உதவியோட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு, அரியநாகர் அவருடைய உதவியோட அந்த பக்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது பாருங்க, அப்போ இதுக்கு வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்ப மொத்தமா எத்தனை பாளையங்களா சார் பிரிச்சிருந்தாங்க அப்பனா பார்க்கும்போது 72 பாளையங்களா பிரிச்சிருந்தாங்க சரிங்களா. யார் பிரிச்சிருப்பா, மதுரை விஸ்வநாத நாயக்கர் பார்க்கும் மதுரை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டை எழுப்பியிருப்பாரு. அதுல மொத்தம் பார்க்கும்போது பார்க்குறப்ப எத்தனை அரண்கள் இருந்திருக்கும் அப்பனா எத்தனை அரண்கள் இருந்திருக்கும், 72 அரண்கள் இருந்திருக்கும் சரியா. ஒவ்வொரு அரண்மே ஒருத்தரோட தலைமையின் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம பாளையம் அப்ப நம்ம சொல்றோம் சரிங்களா. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பாளையம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. சரி, அப்ப இந்த பாளையக்காரர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்பனா, அப்ப இந்த இது ஃபுல்லா என்ன கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாளையக்காரர் வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ணணும், அவங்க கப்பம் கட்டணும். படை வீரர்கள் பார்க்கும்போது பார்க்குறப்ப சட்ட ஒழுங்கு எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். அவங்களுக்கு ராணுவ உதவிகள் செய்யணும். அப்ப வழக்காடணும். அப்ப இது மாதிரியான கூடுதல் பொறுப்புகள்ல இருந்து எல்லாமே யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்பனா, யாருக்கு வழங்கப்பட்டிருந்திருக்கு, ஆமா பாளையக்காரர்களுக்கு வழங்கப்பட்டிருந்திருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம பார்க்கும் குடிமேல் பிரச்சனை, குற்றவியல் பிரச்சனை, அப்ப விசாரணை நடத்தி நீதி வழங்குறது, இது மாதிரியான விஷயங்களுமே பார்க்கும்போது பார்க்குறப்ப யாருக்கு இருக்கு அப்பனா, பாளையக்காரர்களுக்கு பார்க்கும்போது இருக்கு சரிங்களா. சரி, இப்ப பாருங்க, புவியியல் அடிப்படையில பரவி இருந்த பாளையங்களை அவங்க காமனா பார்க்கும்போது 2 கேட்டகரியா மொத்தம் 72 பிரிச்சாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். மேற்கு பாளையம், இன்னொன்னு என்னதுப்பா, கிழக்கு பாளையம். அப்ப மேற்கு பாளையம் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு, யாருடைய கண்ட்ரோல், பூலித்தேவர். சூப்பர், யாருடைய கண்ட்ரோல், பூலித்தேவரோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கும் சரிங்களா. ஆமா, அப்ப கிழக்கு பாளையம் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்பனா, கட்டபொம்மனுடைய கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். அப்ப கிழக்கு பாளையம் அப்ப நம்ம சொல்லி பார்க்கும்போது பார்க்கறப்ப கட்டபொம்மன் நம்ம சொன்னோம் சரிங்களா. அப்ப மேற்கு பாளையங்கள் இருக்கிறவங்க மறவர் பாளையம் நம்ம சொல்லலாம் சரிங்களா. அதாவது என்னன்னா, மறவர் குறுநில மன்னர்களிடம் இருந்த பாளையங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலியோட எந்த பகுதியில இருந்துச்சா, மேற்கு பகுதிகள்ல இருந்துச்சு சரிங்களா. அப்ப கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்க்கும்போது தெலுங்கு பகுதி, அதாவது தெலுங்கு பேசுபவர் சரிங்களா. என்னது, தெலுங்கு மொழி பேசுறவங்க சரிங்களா. ஆமா, ஏன்னா பார்க்கும்போது கட்டபொம்மனோட தந்தையை பார்க்கும்போது பார்க்குறப்ப அது தெலுங்கு தான், அங்கேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி, இப்ப பாருங்க, அப்ப காமனா 72 பாளையமே பிரிச்சாங்க. அதுல மேற்கு பாளையம் இருக்கு, கிழக்கு பாளையம் இருக்கு. அப்ப இதுல புலித்தேவர்லாம் மறவர் பாளையங்கள்ல வராங்க சரிங்களா. ஆமா, அப்ப பாளையக்காரோட கிளர்ச்சி, நம்ம பாளையக்காரோட கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நம்ம அங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மாபூஸ் கான் அப்படின்னு ஒருத்தர். யார் சார் அப்படின்னா, ஆர்காட் நவாபோட சகோதரர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஆமா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு, அங்க ஆட்கள் பார்க்கும் கூட்டிட்டு போனார் நம்ம சொன்னோம்ல. ஆமா, இது எக்ஸ்ட்ரா டேட்டா அதை முன்னாடியே இங்க கொடுத்துருக்காங்க. இது நமக்கு இந்த டேட்டா பின்னாடி இருக்கு, நம்ம அதை பார்ப்போம் சரிங்களா. சரி, அப்ப ஆர்காட் நவாபோட வேண்டுகோளின் அடிப்படையில 755 அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆட்களை கூட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட எத்தனை பேரு, 500 ஐரோப்பியரு பிளஸ் என்னது 200 சிப்பாய்கள் அடங்கிய ஒரு படையை பார்க்கும்போது யார் வழி நடத்திட்டு போவா அப்படின்னா பார்க்கும்போது கர்னல் ஹெரான் அவர்கள் வழி நடத்திட்டு போவார் சரிங்களா. ஆமா, அதான் சாரி, கர்னல் ஹெரான் தலைமையில யார் கூட்டிட்டு போவா அப்படின்னா பார்க்கும் மாபூஸ் கான் அவர்கள் பார்க்கும்போது பார்க்கறப்ப கூட்டிட்டு போவார். யார் கூட்டிட்டு போவா, மாபூஸ் கான் அவர்கள் கூட்டிட்டு போவாங்க. ஆனா போற வழியில பார்க்கும்போது எதுக்காக இவங்க படை எதை நோக்கி போறாங்க அப்படின்னா, திருநெல்வேலி நோக்கி தான் போவாங்க. ஏன்னா பூலித்தேவரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா. அப்ப போற வழியில மதுரை அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, என்ன ஆயிரும், ஈஸியா பார்க்கும்போது பார்க்கறப்ப அவங்க கையில விழுந்துரும். ஆனா திருநெல்வேலி அவங்களால பார்க்கும் ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த டைம்ல தான் பார்க்கும்போது பார்க்கறப்ப யாருக்கு அப்படின்னா, இந்த கர்னல் ஹெரான் அவர்கள் இருக்காங்கல்ல, ஆமா, ஹெரானுக்கு பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு செய்தி ஒண்ணு அனுப்பப்பட்டிருக்கும். நீங்க என்ன இருந்தாலும் சரி பூலித்தேவர் அவர்களை என்ன பண்ணணும், வெற்றி கொண்டுதான் வரணும் அப்படின்ட்டு. ஆனா அவர்கிட்ட பார்க்கும்போது இந்த பூலித்தேவருக்கு மேற்கு சைட்ல அவருக்கு நிறைய சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட்ல இருக்காரு. யாரு அப்படின்னா, யாரு, பூலித்தேவர் அவர்கள். அதனால அந்த கர்னல் ஹெரானால ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் பார்க்கும்போது பார்க்கறப்ப தோல்வி அடைஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னா திரும்பி வராங்க சரிங்களா. அப்ப திரும்பி வரும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாங்க, அவரை பார்க்கும்போது பார்க்கறப்ப பணி நீக்கம் செஞ்சிருந்திருப்பாங்க சரிங்களா. சரி, இப்ப அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது, இப்ப இதுலதான் மதுரைக்கு திரும்பி வந்தது
எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இந்த ஆர்காட் நவாப்போட பிரதிநிதிகளா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப நவாப்போட வந்து பார்க்கும்போது பிரதிநிதிகள் யார் சார் அப்படின்னா, அதாவது வந்து சந்தா சாஹிப். இவரோட பிரதிநிதிகள் 3 பேர் நம்ம அங்க பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். மியானா, முடிமையா, நபிகான் கட்டாப். ஆனா இவங்க 3 பேருமே வந்து பார்க்கும்போது எந்தெந்த பகுதிகளுக்கு இதா இருந்திருப்பாங்க அப்படின்னா, மதுரை பிளஸ் என்னது திருநெல்வேலி. இந்த 2 பகுதிகளை என்னென்ன ரகசியம் நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் யாருக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா சந்தா சாஹிப் கிட்ட சொல்றதுதான் இந்த 3 பேரோட வேலை. ஆனா இவங்களுக்கே வந்து புலித்தேவர் மேல ஒரு பற்று வருது. அப்ப நம்ம மாறா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து சந்தா சாஹிப்புக்கு பதிலா, அதாவது நவாப்புக்கு பதிலா நம்ம யாருக்கிட்ட பேரலாம், நம்ம புலித்தேவருக்கு தன்னுடைய ஆதரவை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவுக்கு வந்துருவாங்க. சரிங்களா? சரி, அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப வந்து பாருங்க, இப்ப இதுல இந்த கிழக்கு பாளையம் சொன்னா மேற்கு பாளையம் சொன்னோம். நம்ம அங்க லாஸ்ட் கிளாஸ் கூட வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப ஒரு ஷார்ட்கட் ஒண்ணு கொடுத்துருந்துருப்போம். சரிங்களா? ஆமா, இப்ப வந்து பார்க்கும் இந்த மேற்கு பாளையங்களுக்கு என்ன ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்க நம்ம என்ன சொன்னோம், தலைவன். அதை பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது, தலைவன் கோட்டை. அதாவது தலைவன் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப ஒண்ணு, தலைவன் என்ன பண்றாரு, ஆமா அதான் பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து தண்ணி, அதை பார்க்கும்போது தலைவன் வந்து பார்க்கும்போது ஊற்று எடுக்க. சரிங்களா? அதான் ஊற்று எடுக்க அப்படின்னா பார்க்கும்போது 2. சரி, ஊற்று மலை, ஊற்று எடுக்க மலைக்கு போறாரு. நடுவுல, அதான் நடுவை குறிச்சு, அது 3. ஆமா, சிங்கத்தை பாத்துட்டாரு 4. அதனால போய் அவர் எதுல விழுந்துட்டாரு அப்படின்னா, எதுல விழுந்துட்டாரு, சேத்துல விழுந்துட்டாரு நம்ம சொன்னோம். சரிங்களா? அப்ப எக்ஸ்ட்ராங்க வேற என்ன இருக்கு அப்படின்னா, சுரண்டை இருக்கு, ஊர்காடு இருக்கு, வடகரை. இப்ப தெரியுதுங்களா? அங்க படிச்சதான் எக்ஸ்ட்ராவா இங்க 2 டேட்டா. அவ்வளவுதான். இதுதான் 11th. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இப்ப அடுத்து வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து பார்க்கும்போது வந்து இவங்க ஆல்ரெடி நபிகான் கட்டாக்கு, மியானா, முடிமையா, இவங்க 3 பேருமே யாருக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புலித்தேவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து களக்காடு போர்னு ஒரு பக்கம் நடந்திருக்குமா, நம்ம பார்த்தோமா? அப்ப அந்த களக்காடு போர்ல யாருப்பா ஜெயிச்சிருந்திருப்பா, யார் ஜெயிச்சிருப்பா, புலித்தேவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் களக்காடு போர்ல பிரிட்டிஷ் படைய தலைமை தாங்கிட்டு வந்தது யாருன்னா மாபூஸ் கான் அவர்கள். யாரு? மாபூஸ் கான் அவர்கள். இந்த மாபூஸ் கான் வந்து என்ன தலைமை தாங்கிட்டு வந்தாலும் இவங்களுக்கு நான் கம்பெனி வந்து பார்க்கும் ஒரு 600 பேர் கொடுத்துருப்பாங்க. நவாப் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது, ஆமா ஒரு 400 பேர் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கொடுத்துருந்துருப்பாங்க. சரிங்களா? ஆமா, சரி. காமனா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அவங்க ஒரு 1000 பேரு, எக்ஸ்ட்ரா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப ஒரு 600 பேர், டோட்டலா வந்து பார்க்கும்போது 1600 பேர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆமா, ஆனா வந்து பார்க்கும்போது வந்து புலித்தேவர் இந்த டைம்ல தான் வந்து யார் யார்கிட்ட உதவி கேட்டிருப்பாரு, ஹைதர் அலிட்ட கேட்டிருந்திருப்பாரு. பிளஸ் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப புதுச்சேரிட்ட வந்து பார்க்கும்போது பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட கேட்டிருந்திருப்பாரு. சரிங்களா? புதுச்சேரிட்ட கேட்டிருந்திருப்பாரு. ஆனா அவங்க 2 பேருமே என்ன பண்ணல, இவங்களால கொடுக்க முடியல. அதுவும் குறிப்பா ஹைதர் அலி எல்லாம் வந்து பார்க்கும்போது மராத்தியரோட போர் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவரால் இவருக்கு அந்த டைம்ல உதவ முடியல. சரிங்களா? ஆனா இவருக்கு இந்த டைம்ல உதவுனது யார் அப்படின்னா, திருவிதாங்கூர் மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, 2000 வீரர்கள் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து நிப்பாட்டுறாரு. என்ன பண்றாரு, களக்காட்டுல நடக்கிற போர்ல வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கொண்டு நிப்பாட்டாரு. அப்ப இதுல யார் தோத்து போறா அப்படின்னா, யார் தோத்து போயிடுறாங்க, மாபூஸ் கான் அவர்கள் தோத்து போயிடுறாங்க. சரிங்களா? சரி, அப்ப இங்க வந்து இப்ப உதவிக்கு யார் இப்ப இருக்கா அப்படின்னா, திருவிதாங்கூர் மன்னர் இருக்காரு. அப்ப வந்து யாருடைய ஆதரவுல அப்படின்னா 756ல இருந்து 763 வரைக்கும் வந்து பார்க்கும்போது திருவிதாங்கூர் மன்னர் இருக்காங்கல்ல, அவரோட ஆதரவுல புலித்தேவரோட தலைமையில திருநெல்வேலி சுத்தி இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாமே, அதாவது திருநெல்வேலியில வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப மேற்கு பாளையம் இருக்கு, கிழக்கு பாளையம் இருக்கு. மேற்கு பாளையம் திருநெல்வேலி ரிலேட்டா சுத்தி இருக்கிறது. சரிங்களா? அப்ப அதுல கிட்டத்தட்ட 36 பாளையம் இருக்கும். சரிங்களா? அப்ப அதுல இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து இப்ப இதுல இருக்கக்கூடிய பாளையங்கள் எல்லாருமே யார தலைமையா வச்சு வந்து பார்க்கும் பிரிட்டிஷ் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, புலித்தேவர் அவர்களை தலைமையா வச்சுதான் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷார் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப எதிர்க்கிறாங்க. சரிங்களா? சரி, அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப வந்து இப்ப ஆல்ரெடி வந்து கர்னல் ஹெரான் தோத்து போனாங்க. இப்ப அவங்களுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப மாபூஸ் கான் அவர்கள் தோத்து போயிட்டாரு. இப்ப அடுத்து பிரிட்டிஷ் யாரை நம்புறாங்க அப்படின்னா யூசப் கான், அதாவது கான் சாஹிப்னு சொல்லுவாங்க. சரி, அதை பார்க்கும்போது யூசப் கான். அப்ப இவருக்கு இன்னொரு பேர் வந்து பார்க்கும், மத மாற்றத்துக்கு முன்னாடி இவருக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா மருதநாயகங்கிற ஒரு பேர் இருந்திருக்கும். சரிங்களா? ஆமா, அப்ப இவர்கிட்ட வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கேட்டு இருந்திருப்பாங்க. அவர் எடுத்தோன்னே அவர் மேல வந்து போர் தொடுக்கல. சரிங்களா? பீரங்கி படை வர வரைக்கும் வந்து பார்க்கும்போது பாக்குற வெயிட் பண்ணி இருந்திருப்பாரு. இந்த டைம்ல பிரிட்டிஷ் 3 பேரோடவே போட்டி போட்டு இருந்திருப்பாங்க. பிரெஞ்சுக்காரர்கள், ஹைதர் அலி, மராத்தியர் 3 பேரோட சண்டை போட்டு இருந்ததுனால அவங்களுக்கு பீரங்கி படை எப்பதான் வருது அப்படின்னா, எப்பதான் வருது, 60 செப்டம்பர்ல தான் வருது. சரிங்களா? அப்ப புலித்தேவரோட ஃபேமஸான கோட்டை எது அப்படின்னா நெற்கட்டும் சேவல். அப்ப அந்த நெற்கட்டும் சேவலை வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப முற்றுகையிடுறாரு, அதை இடிச்சு தரமாட்டமாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. கிட்டத்தட்ட 1761 மே மாசம் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது 16ஆம் தேதி, 61 திருப்பி போட்டா 16ன்னு அங்க சொல்லி கொடுத்தேன். அப்போ அவருடைய 3 புலித்தேவரோட 3 முக்கியமான கோட்டை, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். சரிங்களா? இந்த 3 முக்கிய கோட்டையும் வந்து பார்க்கும் யாருடைய கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா யூசப் கானோட கண்ட்ரோல் வந்துருச்சு. அப்ப புதுச்சேரி வந்து பார்க்கும்போது இந்த டைம்ல யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா பார்க்கும் யாரு,
பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து இப்ப புதுச்சேரியை வந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரங்களை பிரிட்டிஷ் வந்து பார்க்கும் தோற்கடிக்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி அவங்க கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கற அவங்களால உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து யார புதுச்சேரியுமே தோற்கடிச்சிருச்சு. இதனால வந்து பார்க்கும்போது புலிதேவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களும் சில பேர் பயந்துட்டாங்க. அதாவது நமக்கு படைபலம் குறைஞ்சு போயிருச்சு, இதுக்கப்புறம் போட நம்மளும் வந்து பார்க்கும் கொண்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை, சுரண்டை இவங்க எல்லாமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆமா பூலிதேவர் கட்சியில இருந்து பிரிட்டிஷ் கட்சிக்கு மாறிட்டாங்க. சரியா, எதுக்கு அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த இடத்துல தோத்து போனாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இவங்க எல்லாமே தன்னோட ஆதரவை பிரிட்டிஷ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, ஆமா. அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆனா இருந்தாலும் இவரு பிரெஞ்சுக்காரர்களோட யார் அப்படின்னா அந்த யூசப் கான் அவர்கள் வந்து பார்க்கும் பிரெஞ்சுக்காரர்களோட வந்து பார்க்கும்போது பார்க்கற ரகசிய ஒரு உறவு வச்சிருக்காரு. அதாவது ரகசியமா வந்து பார்க்கும்போது பார்க்கற பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து பொய்யான ஒரு குற்றத்தை சுமத்தி வந்து பார்க்கும் யாரை கொலை செய்யறாங்க அப்படின்னா யூசப் கான பிரிட்டிஷார் வந்து பார்க்கும் தூக்குல போடுறாங்க. எப்ப சார் அப்படின்னா 764. அப்ப தன்னை தோற்கடித்த யூசப் கான் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிற செய்தி யாருக்கு தெரியுது அப்படின்னா யாருக்கு தெரியுது, புலிதேவர் அவர்களுக்கு தெரியுது. சரிங்களா, அப்ப உடனே அதே வருஷத்துல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நெற்கட்டும் சேவலை மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன பண்றாரு மறுபடியும் ஜெயிச்சார். சரிங்களா, அப்ப 67 அதே 67 வந்து பார்க்கும் என்ன பண்றாரு நெற்கட்டும் சேவல் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாங்க 64ல ஜெயிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் 3 வருடங்கள் தான் அது அவர்கிட்ட இருந்திருக்கும். மறுபடியும் அதை யார் ஜெயிக்கிறா அப்படின்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்க்கும்போது நம்ம அங்க பார்த்தோம் பேரு. சரிங்களா, அவர் பேர் என்னது கேப்டன் கேம்பல். இவர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தோத்து போயிறாரு 67. இவர்கிட்ட புலிதேவர் தோத்து நாடிருந்த நிலையில பார்க்கும்போது பார்க்கறப்ப இருந்திருப்பாரு. சரிங்களா, சரி. அப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த அதாவது வேலுநாச்சியர் அவர்கள். சரிங்களா, வேலுநாச்சியர் எங்க பிறகுறாரு ராமநாதபுரத்துல. ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்கற செல்லமுத்து சேதுபதியோட மகள் தான் யார் அப்படின்னா யாரு வேலுநாச்சியர் அவர்கள். அப்ப ராமநாதபுரம் அப்போதைக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்க்கற எதெல்லாம் இணைந்த பகுதியா இருந்திருக்கு, ராமநாதபுரம், இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை. ஆமா, இதெல்லாம் சேர்ந்ததான் சேதுபதி மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஆமா. அங்க இருக்கக்கூடிய அந்த பார்க்கும்போது பார்க்கறப்ப ராமநாதபுரத்தோட மன்னரா வந்து பார்க்கும்போது யார் இருந்தா அப்படின்னா செல்லமுத்து சேதுபதி. அடுத்து சிவகங்கையோட மன்னர் யார் அப்படின்னா முத்துவடுகநாதர். சரிங்களா, அதான் பக்கமும் முத்துவடுகநாதர் அப்படிங்கிற முத்து பெரிய உடையார் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. சரிங்களா, சரி. இப்ப பாருங்க, அப்ப வேலுநாச்சியாருக்கு வந்து வயது வந்து பார்க்கும் 16 இருக்கும் போது அவரை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. யாருக்கு, இந்த சிவகங்கையோட மன்னர் யார் அப்படின்னா முத்துவடுகநாதருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா இருந்தாலும் 1772 வந்து பார்க்கும் சிவகங்கை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆமா ஆங்கிலேயர்களால தோற்கடிக்கப்பட்டிருக்கும். யாரு தோற்கடிச்சிருப்பா அப்படின்னா பார்க்கும்போது லெப்டினன்ட் கிளார்க். சரிங்களா, யாரு லெப்டினன்ட் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கிளர்க்கும் லெப்டினன்ட் கிளார்க். சரிங்களா, லெப்டினன்ட் இதுல கொடுக்கல, நம்ம அங்க பார்த்தோம். சரிங்களா, பிளஸ் வந்து பார்க்கும்போது யார் இருந்திருப்பா அப்படின்னா ஆர்காட் நாப். இவங்களால வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இங்க முத்துவடுகநாதர் கொலை செய்யப்படுறார். சரிங்களா, அப்ப முத்துவடுகநாதர் கொலை செய்யப்பட்ட உடனே தன் மகள் வெள்ளச்சி நாச்சியார் அவங்க காப்பாற்றணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு எங்க ஓடுறாங்க அப்படின்னா திண்டுக்கலுக்கு ஓடி இருப்பாங்க. சரிங்களா, எங்க போறாங்க தப்பிச்சு திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய விருப்பாட்சிக்கு போறாங்களா. சரிங்களா, அங்க போயிட்டு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் மறைஞ்சு வாழ்றாங்க அப்படின்னா 8 ஆண்டு காலம் மறைஞ்சு வாழ்றாங்க. எத்தனை வருஷம், 8 வருஷம் மறைஞ்சு இருக்கு. அந்த காலகட்டத்துல இவரு தன்னோட படைகளை பலப்படுத்திக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. அப்ப யாருடைய உதவியெல்லாம் அவர் எடுத்திருந்திருப்பாரு அப்படின்னா கோபால நாயக்கர், திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவருடைய உதவியில தான் வந்து பார்க்கும் 8 வருஷம் அங்க இருந்திருப்பாங்க. ஹைதர் அலியோட பக்கம் கூட்டணி வச்சுக்கிறாரு. மறுபடியும் 1780 என்ன பண்றாரு அப்படின்னா சிவகங்கையை மீட்கிறாரு. சரிங்களா, மறுபடியும் என்ன பண்றாங்க 1780 சிவகங்கை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மீட்கிறாங்க. சரிங்களா, இது எல்லாமே ஷார்ட்டா சின்னதா தான் கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க சின்ன மருது இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ஒரு கட்டத்துல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த ஆட்சியை பிடித்து கொடுத்தது யார் அப்படின்னா சின்ன மருது பெரிய மருது தான். இந்த சின்ன மருது வந்து ஆலோசகரா இருந்திருப்பாரு. அதாவது எல்லா சஜஷன் யாரை கேட்டதான் வந்து பார்க்கும்போது எடுப்பாங்கன்னா சின்ன மருதை கேட்டதான். மெச்சூரிட்டி அண்ணன் தம்பியில மெச்சூரிட்டியா பார்க்கும்போது பார்க்கறப்ப சின்ன மருது ரொம்ப மெச்சூரிட்டியா இருப்பாரு. சரிங்களா, அப்ப ஆலோசகரா யாரை எடுத்திருப்பாங்கன்னா சின்ன மருதையும், படை தளபதியா வந்து பார்க்கும் மூடு முட்டியா யார் இருந்திருப்பா அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப பெரிய மருது. சரிங்களா, அட்டினா அட்டி சண்டைனா சண்டை, அவ்வளவுதான். அவருக்கு யோசிக்கலாம் அந்த அளவுக்கு தெரியாது அண்ணனுக்கு. சரிங்களா, அதனால படை தளபதியா யார் இருந்திருப்பா அப்படின்னா யார் இருந்திருப்பா, ஆமா பெரிய மருது அவர்கள் இருந்திருப்பாங்க. இப்பதான் 72 இருந்து பார்க்கும்போது பார்க்கற 1772 தான் இது இழந்து 8 வருஷம் கழிச்சு 1780 தான் மீட்டு இருப்பாங்க. ஆனா மறுபடியும் 83 சிவகங்கை மீது மறுபடியும் படை தொடுத்து இருந்திருப்பாங்க. ஆனா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து கொஞ்சம் ராஜதந்திர தந்தத்தெல்லாம் யூஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்க பாதுகாப்பு வந்து பார்க்கும்போது பார்க்கற உறுதி செஞ்சிருந்திருப்பாங்க. சரிங்களா, இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது பிற்காலத்துல பெரிய உடையா தேவர் வந்து பார்க்கும்போது பார்க்கற சிவகங்கையோட அரசரா மாறாரு. சரிங்களா, ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது யாரு சார் இவங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறவர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா அவரு பேரு முத்துவடுக
முத்துவடுகர் பெரிய உடையார் சரிங்களா, பெரிய உடையார். இவர் பேர் வந்து பார்க்கும் பெரிய உடைய தேவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இவர் யாரு அப்படின்னா அந்த வெள்ளச்சி நாச்சியாரோட கணவர் சரிங்களா. ஆமா, அப்ப வந்து பார்க்கும் எப்ப திருமணம் செஞ்சு கொடுத்திருப்பாங்கன்னா 90ல இருந்து பார்க்கும்போது இவருக்கு மனமுடித்து வைக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கிடமான முறையில என்ன பார்க்கும்போது பார்க்கறப்ப 90ல இறந்து போயிருந்திருப்பாங்க சரிங்களா. ஆமா, அப்ப வந்து நான் வேலு நாச்சியாருக்கு இப்ப கணவரும் கிடையாது, ஆமா அவருடைய மகளும் கிடையாது. கடைசியில 96ல இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. யாரு? நம்ம வேலு நாச்சியார் அவர்கள் சரிங்களா. இப்ப இவங்களுக்கு அடுத்து யாரு சார் அப்ப பார்க்கும்போது கட்டபொம்மன். கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்ப இவர் வந்து 30 வயசுல தான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆட்சிக்கு வந்திருப்பார் அப்ப நம்ம பார்த்தோம் சரிங்களா. இவங்க அப்பா பேர் என்னது? ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். அப்ப நம்ம ஜெகவீர பாண்டிய நம்ம சொல்லுவோம். அப்ப இவர் எங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஒட்டனது ஒட்டப்பிடாரம் விநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டப்பிடாரம் தானப்பா ஒரு படத்துல அஜித் பேர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அது ஒட்டச்சத்திரம் சரிங்களா. ஒட்டச்சத்திர விநாயகம் இது வந்து ஒட்டப்பிடாரம் சரிங்களா. ஒட்டப்பிடாரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாஞ்சாலக்குறிச்சியை தான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவர் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணி இருக்காரு? ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு சரிங்களா. ஆமா, அப்ப வந்து பார்க்கும்போது இப்ப இவர் வந்து 1760ல என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட தந்தைய வந்து பார்க்கும்போது இழக்கிறாரு. இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது இவரு பாஞ்சாலக்குறிச்சிக்கு தன்னோட 30வது வயசுல இருந்து பார்க்கும்போது பார்க்கற பொறுப்பு எடுத்துட்டு இருந்திருப்பார் சரிங்களா. அப்ப இவருக்கு அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நிறைய நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட 3310 பக்கோடா பெண்டிங் வச்சிருந்திருப்பார். இதனால கடுப்பான ஜாக்சன் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கலெக்டர் என்ன பண்ணி இருந்திருப்பார் அப்படின்னா என்னை வந்து நேர்ல வந்து பாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கடிதம் சொல்லி இருந்திருப்பாரா. ஆமா, அப்ப வந்து எப்ப வந்து பார்க்க சொல்லியிருப்பாரு? 1798ல ஆகஸ்ட் மாசம் சரிங்களா. ஆமா, அதாவது பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஓகே ஆகஸ்ட் மாசம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சொல்லி இருந்திருப்பாங்க சரிங்களா. ஆகஸ்ட் மாசம் வந்து பார்க்கும் 18ஆம் தேதி வந்து என்ன பண்ணிருக்கணும்? எங்களை வந்து நீங்க சந்திச்சிருக்கணும் அப்படின்றது பார்க்கும்போது பார்க்கறப்ப அங்க சொல்லி இருந்திருப்பாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்க. 1798 ஆகஸ்ட் 18 அன்று ஜாக்சன் இன்னும் 2 தினங்களுக்குள்ள நம்ம ராமநாதபுரத்துக்கு வந்து என்ன சந்திச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து அதுக்குள்ள எவ்வளவு நடந்திருந்திருக்கும். இவர் எங்கெங்கயோ போயிருந்து, அதாவது வந்து இந்த ஜாக்சன் அவர்கள் வரி வசூல் செய்யறதுக்காக வந்து பார்க்கும் போயிருந்திருப்பாரு சில பகுதிகளுக்கு. குற்றாலம் சரிங்களா, விராலிமலை இது மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் ஆனா வந்து கட்டபொம்மனை சந்திக்கிறதுக்கு வந்து பார்க்கும்போது நேரமே கொடுக்கல. ஆனா பின்தொடர்ந்தே போயிருந்திருப்பார் பாவம் மனுஷன். அப்ப கிட்டத்தட்ட இவர்கிட்ட வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கணக்கெல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. பார்க்கும்போது பார்க்கறப்ப எவ்வளவு மீதி வச்சிருந்திருக்காரு அப்படின்னா 1080 பக்கோடா வந்து பார்க்கவும் மீதி வச்சிருக்காங்க சரிங்களா. எவ்வளவு? 1080 பக்கோடா வந்து பார்க்கவும் மீதி வச்சிருந்திருக்காங்க. அப்ப இதுல வந்து பார்க்கும்போது இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 18ஆம் தேதி நம்ம சொன்னோமா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து பார்க்கும்போது ராமநாதபுரத்துல தன்னை வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காண்டி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து நிறைய இடங்கள்ல அவர் சந்திக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. எங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது பார்க்கற சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆமா அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் சரிங்களா. ஆமா, அப்ப இங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது சந்திக்கிறதுக்கு வரும்போது பார்க்கறப்ப அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல சரிங்களா. ஆமா, அப்ப இந்த அவமதிப்பையும் மீறி கட்டபொம்மன் கிட்டத்தட்ட எத்தனை நாள்? 23 நாட்கள்ல 400 மைல். எத்தனை மைல்? 400 மைல் தூரம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கலெக்டர் கண்டினியூஸ்னா போயிட்டே இருந்திருப்பாரு. ஆமா, பின்தொடர்ந்தே போயிருந்திருப்பாரு. அப்ப கடைசியா அவர் எப்பதான் சந்திக்கிறாருன்னா செப்டம்பர் 19ஆம் தேதி தான் அவர் சந்திக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது பார்க்கறப்ப அவர் எவ்வளவு பெண்டிங் வச்சிருக்காருன்னா 1080 பெக்கோட வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பெண்டிங் வச்சுட்டு வராரு சரிங்களா. ஆமா, அப்ப அங்க பாக்குறப்ப வந்து பார்க்கும்போது அப்ப கிட்டத்தட்ட அங்க எவ்வளவு நேரம் பணிப்பாட்டப்பட்டு இருந்திருப்பாருன்னா 3.5 மணி நேரம் அங்க வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கட்டபொம்மன் அவர்கள் வந்து பார்க்கும்போது நிக்க வச்சிருந்திருப்பாங்க சரிங்களா. ஆமா, அப்ப இங்க கீழே வரும்போது பாக்குறப்ப இப்ப உடனே இவரும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் தான் போயிருப்பாங்க. ஆனா போகும்போது பாக்குறப்ப என்னாச்சு? அங்க சிவசுப்பிரமணியரோட உதவியோட வந்து பார்க்கும்போது சிவசுப்பிரமணியத்தை கைது செஞ்சுட்டாங்க. அவங்க தம்பி ஊமத்துறை உதவியோட கட்டபொம்மனை தப்பிச்சுறாரு. யார் மாட்டிக்குவா? சிவசுப்பிரமணிய பிள்ளை தான் ஒவ்வொரு டைம் பலிகடாவா ஆறிடுவார் சரிங்களா. அப்ப இவரு மாட்டிக்குவார். அப்ப கீழே வரும்போது பாக்குறப்ப சில ஆங்கில அதிகாரிகள் அதாவது லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்டவர் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கொல்லப்பட்டதா சொல்றாங்க சரிங்களா. சரி ஓகே, இப்ப அடுத்து பாருங்க. அப்ப வந்தோடனே அந்த அவமானத்தை வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஆளுநருக்கு வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப தெரிவிக்கிறாரு சரிங்களா. ஆமா, அப்ப அதுக்கே ஆளுநரை யாரு இருந்தா அப்படின்னா பார்க்கும் யாரு? எட்வர்ட் கிளைவ் அவர்கள் இருக்காங்க. உடனே 2 பேரும் கூப்பிட்டு வந்து பார்க்கும் விசாரணை நடத்தி இருந்திருப்பாங்க. அதுக்கு 3 பேர் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. நம்ம அங்கேயே பார்த்தோம் சரிங்களா. ஆமா, அப்ப அந்த கமிட்டியில வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப யார் யாரெல்லாம் இருப்பாங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க பார்ப்போம். ஆமா, வில்லியம் பிரவுன் இருந்திருப்பாரு, வில்லியம் ஓரம் இருந்திருப்பாரு, ஜான் காசா மேஜர் இருந்திருப்பாங்க. அப்ப அதுல ஆய்வு செஞ்சு பார்த்தோம். அந்த குழு வந்து பார்க்கும்போது கடைசியா என்ன சொல்லிருச்சு அப்படின்னா கட்டபொம்மன் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அப்ப ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சுட்டு யார புதுசா நியமனம் செஞ்சிருப்பாங்க? SR லூசிங்டன். அவர் பேர் என்னது?
எஸ்ஆர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப லூசிங்டன் அப்படிங்கிறவர் பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்ணாங்க, நியமனம் வந்து பார்க்கும்போது பார்க்கற பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஆமா. ஆனா இருந்தாலும் அவருக்கு அந்த அவமானம் வந்து பார்க்கும்போது படுத்தப்பட்டது அவரால் மறுக்க முடியல. அதை உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த டைம்ல தான் மருது சகோதரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா? ஆமா. ஏதாவது ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. அந்த கூட்டமைப்புல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, யார் யாரு, கோபால நாயக்கர், ஆனைமலை எதுல் நாயக்கர், மருது சகோதரர்கள், மருது பாண்டியர்கள், அப்ப இவங்க எல்லாமே இருந்திருப்பாங்க. அதுல யாருக்கு ஆர்வம் வருது அப்படின்னா, கட்டபொம்மன் அவர்களுக்கு இந்த கூட்டமைப்புல போய் இணைஞ்சி அப்படியே பிரிட்டிஷர் நம்ம பழி வாங்கணுங்கிற ஆர்வம் வருது. அப்ப இவர் போய் இந்த கூட்டமைப்புல இணையறதை யார் தடுக்கிறா அப்ப பார்க்க, யார் தடுப்பா, இந்த எஸ்ஆர் லூசிங்டன் இருக்காங்கல்ல, இவர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தடுப்பாரு. சரிங்களா? ஆமா. யார் தடுப்பா அப்படின்னா பக்கம், யார் தடுப்பா, இந்த எஸ்ஆர் லூசிங்டன் அவர்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தடுப்பாங்க. அடுத்து பாருங்க, இப்ப இவரு இருந்தாலும் வந்து பார்க்கும் கூட்டமைப்புல போய் இணைஞ்சிருவாங்க. நிறைய பேர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த கூட்டமைப்புல வரும்போது இந்த சிவகிரி வந்து பார்க்கும்போது பார்க்கற இணைய மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த சிவகிரியை தான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்ணுவோம், கட்டபொம்மன் இணைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போர் தொடுத்து போவாரு. சரிங்களா? ஆமா. ஏன் வந்து பார்க்கும்போது அதை அவ்வளோ கம்பல் பண்ணி இது பண்றாங்க அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல அது இருக்கான். சரிங்களா? அந்த அந்த இடத்துல இருந்து நம்ம போர் பண்றது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அதனால வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பொருத்தமானதா இருக்கிறதுனாலதான் அந்த ஒரு இடத்த அவ்வளவு கஷ்டப்பட்டு இணைக்கிறதுக்காக கட்டபொம்மன் ட்ரை பண்ணி இருந்திருப்பார். ஆனா இந்த சவால் தான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பிரிட்டிஷாருக்கு வந்து பார்க்கும்போது கட்டபொம்மனுக்கு நேரடி ஒரு மோதல் போக்கை உருவாக்கி இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா, சிவகிரி பாளையக்காரரோட மகன் யாரு சார் அப்படின்னா பார்க்கும்போது வீரபாண்டியன். இவர் வந்து தன் வீரர்களோட கூட்டணியில இருந்த பிற தலைவர்களுடனும் தளவாய் குமாரசாமி நாயக்கரோட தலைமையில மேற்கு நோக்கி அணிவகுத்து போறாரு. சரிங்களா? ஆமா. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாரு, இவர் வந்து பார்க்கும்போது மேற்கு நோக்கி அணிவகுத்து போறாரு. இப்ப இந்த சிவகிரி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இப்ப கட்டபொம்மனோட கண்ட்ரோலுக்குள்ள வருது. இது யாருக்கு பிடிக்கல, பிரிட்டிஷுக்கு பிடிக்கல. அதனால வந்து பார்க்கும்போது பார்க்கற இது பெரிய அளவுல நம்ம தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ட்டு தான் 1799 வந்து பார்க்கும் மே மாசத்துல இந்த வெள்ளஸ்லி பிரபு இருக்காருல, இந்த வெள்ளஸ்லி பிரபு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 3 முக்கியமான இடம், அதாவது திருச்சி, மதுரை, தஞ்சாவூர். சரிங்களா? திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, இந்த இடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய படைகள் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, திருநெல்வேலிக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உத்தரவிட்டு இருந்திருப்பாரு. ஆமா. அப்ப அந்த படைகள் எல்லாமே வந்து பார்க்கும்போது யாரு தலைமை தாங்கி இருந்திருப்பாங்கன்னா, மேஜர் பேனர்மேன் அவர்கள் வந்து பார்க்க தலைமை தாங்கி இருப்பாங்க. அப்ப அதுக்கு இடையில வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அப்ப மே மாசமா அடுத்து ஜூன் மாசம் 1ஆம் தேதி கட்டபொம்மன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஆளை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போயிறாரு அப்படின்னா, எங்க போயிறாரு, சிவகங்கைக்கு போயிறாங்க. இதெல்லாம் படமா அப்படியே விஷுவலா ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது யோசிச்சு பாருங்க. அப்ப கட்டபொம்மன் அடுத்து இதுக்கு அடுத்து தான் இந்த கண்டினியூஷன். சரிங்களா? அது அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்டோரியே ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஆமா. அப்ப ஜூன் 1ஆம் தேதி கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா சிவகங்கைக்கு போறாரு. அப்ப எந்த இடத்துல போய் பேசுறாங்க, பழையனாறு அப்படிங்கிற இடத்துல மருதுவோட தீவிர ஆலோசனை நடத்துறாங்க. சரிங்களா? ஆமா. இதுக்கு அடுத்து சிவகங்கையில இருந்து ஆயுதம் தரித்த 500 பேரோட கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சிக்கு திரும்புறாரு. இப்ப அங்க 500 பேரோட போயிட்டு மறுபடியும் அங்க 500 பேரோட என்ன பண்றாரு, ஆயுதத்தோட எடுத்துக்கிட்டு எங்க போறாரு அப்படின்னா பாஞ்சாலக்குறிச்சிக்கு வராரு. சரிங்களா? ஆமா. அப்ப பாஞ்சாலக்குறிச்சிக்கு வராரு. இங்க வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து இந்த நிறைய படைகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப திரட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட செல்வாக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவர் காட்டுறாரு. சரிங்களா? ஆமா. ஆனா இருந்தாலும் 1799 செப்டம்பர் 1ல என்ன பண்றாங்க அப்படின்னா, மேஜர் பேனர்மேன் அவர்கள் வந்து பார்க்கும்போது பாளையங்கோட்டையில வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாருன்னா வந்து, நீங்க என்ன பண்ணணும், நீங்க சீக்கிரம் வந்து சரணடையணும் அப்படிங்கறத வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப எச்சரிக்கை விடுறாரு. சரிங்களா? ஆமா. அதாவது இறுதி எச்சரிக்கை, தன்னை வந்து பாலங்கோட்டையில சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி எச்சரிக்கை விடுறாரு. செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து பார்க்கும்போது பார்க்கறா. ஆனா அதுக்கு அவர் எந்த முடிவுமே சொல்லல. அதனால செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கம்பெனி படை என்ன பண்ணுது, பாஞ்சாலக்குறிச்சி வந்து பார்க்கும்போது பார்க்கற சுத்தி வளைச்சிருது. சரிங்களா? அப்ப பாஞ்சாலக்குறிச்சியில இருக்கக்கூடிய கட்டபொம்மனோட வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கோட்டை எத்தனை அடி நீளம் கொண்டது அப்படின்னா பார்க்கும்போது 500 அடி நீளத்திலையும் 300 அடி அகலத்திலையும் கட்டப்பட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? ஃபுல்லாவே மண்ணால தான் கட்டி இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இத பத்தி ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து கர்னல் வெல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனது நினைவு குறிப்புகளில் கட்டபொம்மனது படை வீரர்களோட வீரத்தை பதிவிட்டு இருந்திருக்கப்ப, அதாவது கட்டபொம்மனோட படை வீரர்கள் என்னது ரொம்ப வீரமானவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க அவங்களுடைய வீரத்தையே அவர் பதிவிட்டு இருந்திருக்காரு. செப்டம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து கூடுதல் படைகளை எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆல்ரெடி செப்டம்பர் 5க்கு வந்து பார்க்கும்போது என்ன பண்ணா படைகளை கொண்டது முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. இப்ப கூடுதல் படையை என்ன பண்றாங்க அப்படின்னா, கூடுதல் படை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஃபுல்லா உதவி பாளையங்கோட்டையில வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கொண்டது எக்ஸ்ட்ராவா வந்து பார்க்கும்போது ஆட்களை கொண்டது நிப்பாட்டுறாங்க. சரிங்களா? ஆனா இதற்கு இடையிலேயே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சிவசுப்பிரமணியம் என்ன பண்ணப்பட்டிருப்பாரு, கைது செய்யப்பட்டிருந்திருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிளஸ் வந்து பார்க்கணும் தூக்கிலிடப்பட்டிருந்திருப்பார்.
அப்ப கடைசியா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மோதல் போக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப உருவாயிருக்கும். எப்ப மோதல் போக்கு உருவானிச்சு அப்படின்னா செப்டம்பர் 5ல இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மோதல் போக்கு வந்திருக்கும். இந்த மோதல் போக்குல கோலார்பட்டி அப்படின்னா கல்லர்பட்டி, அங்க நம்ம பார்த்த கல்லர்பட்டி தான் அங்க இவ்வளவு அழகா தெளிவா சூப்பரா மாத்தி கொடுத்துருக்காங்க. சரியா? ஆமா, நம்ம ஆளுங்க இப்படிதான், அங்க ஒரு பேரு இங்க ஒரு பேரு, எந்த பேரை படிக்கிறது, யாரா அந்த பேரு, நான் தான் அந்த பேரு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. சரியா? ஆமா, சரி இப்போ பாருங்க. அப்ப இதுல வந்து அந்த மோதல்ல சிவசுப்பிரமணியம் வந்து பார்க்கும் என்ன பண்ணப்படுறாரு, பிடித்து வைக்கப்படுறார். சரிங்களா? யாரு? சிவசுப்பிரமணியத்தை வந்து பார்க்கும் பிடித்து வச்சுக்கிறாங்க. அப்ப செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவர் எங்க தூக்குல போட்டாங்க, சிவனோட களத்துல என்ன இருக்கும், நாகம் இருக்கும். செப்டம்பர் 13 இருந்து பார்க்கும்போது இவரை தூக்குல போடுறாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப யாரு தான், சிவசுப்பிரமணியம் தான் மாட்டிக்கிறார். தலைவர் கட்டபொம்மன் எஸ்கேப், கிரேட் எஸ்கேப், தப்ஸ்டார். ஆனா இருந்தாலும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ரொம்ப நேர்மை தவறாத சில மன்னர்கள்லாம் இருந்திருப்பாங்க. சரிங்களா? புதுக்கோட்டை மன்னர் விஜயரகநாத தொண்டைமான் இருக்கார் பாத்தீங்களா, அவரு வந்து தன் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது அடிப்படையில ஆமா கட்டபொம்மர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது, இந்த களப்பூர் காட்டுக்குள்ள இல்லப்பா அப்படி யாரும் வந்து தேடிடாதீங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வாக்குமொழியை கொடுக்க கட்டபொம்மன் வந்து பார்க்கும்போது யாரு பிடிக்க பண்ண பார்க்கும்போது ஆங்கில அரசாங்கம் கைது செஞ்சு என்ன பண்றாங்க, அவரை வந்து பார்க்கும் தூக்கிலிடுறாங்க. சரியா? ஆமா, அப்பேற்பட்ட ஒரு வீர மனிதனுடைய மரணம் வந்து பார்க்கும் இந்த ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நடந்து முடியுது. எப்ப முடியுது அப்படின்னா 1799 அக்டோபர் 16 பார்க்கும்போது பார்க்கறப்ப கட்டபொம்மனை திருநெல்வேலியில வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது, கயத்தாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாங்க, ஒரு புளிய மரத்துல தூக்குல போடுறாங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, மருது சகோதரர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா 772 நமக்கு தெரியும் அந்த ஆற்காடு நாவப்பட உடன்படிக்கை நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ப மருது சகோதரர்கள் யார் அப்படின்னா ஆரம்பத்துல சிவகங்கை மன்னரோட பக்கம் முத்துவடுகநாதரோட பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த படைத்தளபதிகள் அதான் வந்து பக்கம் யார் இருந்திருப்பா அப்படின்னா இந்த மருது சகோதரர்கள் இருந்திருந்திருப்பாங்க. சிவகங்கை பெரிய உடையாதேவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, நவாப்படைக்கு எதிரான சண்டையில் உயிரிழந்து போயிருப்பார். நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்ட சின்ன மருதும் பெரிய மருதும் நவாப்படையை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப முற்றிலுமே என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியேற்றி இருந்திருப்பாங்க. அதான் என்னன்னா இப்ப நம்ம பார்த்தோம், அதாவது வந்து பார்க்கும்போது பிரிட்டிஷும் பிளஸ் வந்து பார்க்கும்போது ஆற்காடு நவாப்பும் நம்ம பார்த்தோம். அதுல சில படைகள் வந்து பார்க்கும் சிவகங்கை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த பகுதியில வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க, ஆற்காடு நாவப்போட படைகள் சிவகங்கையில வந்து பார்க்கும் இருந்திருக்கும். ஆமா, அப்ப இவங்க மறுபடியும் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்க்கும் விரட்டிட்டு ஆமா நவாப்போட படையை முற்றிலும் விரட்டிட்டு இவங்களுடைய படைகள் வந்து பார்க்கும்போது அங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? வேலு நாச்சியார் இவங்களோட மகள் யார் அப்ப பார்க்கணும், வெள்ளச்சி நாச்சியார் நமக்கு தெரியும். இவங்களை வந்து பார்க்கும்போது பார்க்குற வெள்ளச்சி நாச்சியார சிவகங்கையோட ராணியை பிற்காலத்தில் அறிவிச்சிருந்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் இவங்க மர்மமான முறையில் வந்து பார்க்கும்போது பார்க்குற இறந்து போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, இவங்களுடைய முக்கியமான ஒரு இடம் எது அப்படின்னா காளையார் கோவில். சரிங்களா? காளையார் கோவில் அப்படிங்கிற நடந்த ஒரு இடத்து போர்ல தான் யார் தோத்து போய் இறந்து போயிருப்பா அப்படின்னா பார்க்கணும், யார் இறந்து போயிருப்பா, சிவகங்கை மன்னர் வந்து இறந்து போயிருப்பார். அந்த காளையார் கோவில் தான் கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் கூடுற இடமாவும் கிளர்ச்சியாளர்களோட ஒரு அடையாளமாவும் எது இருக்கு அப்படின்னா எது இருக்கு, இந்த காளையார் கோவில் தான் இருக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, நான் ஃபாஸ்டா போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இது வந்து நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் புரியும் உங்களுக்கு. இது ரிவிஷன் தான். சரிங்களா? ஆமா, அங்க நம்ம என்ன படிச்சோமோ அது ரிவிஷன் தான். நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப 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 போதுமானது. இதை தாண்டி நம்ம அத்தியாவசியமா நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்க்கும் தூக்கிலிடப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர் ஊமத்துறை பிளஸ் என்ன சபத்தையா, இவங்க ரெண்டு பேரும் எங்க ஒளிஞ்சிருந்திருப்பாங்க அப்படின்னா 1800 காலகட்டங்கள் வந்து பார்க்கும்போது 801 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது கமுதியில இருந்து பார்க்கும் ஒளிஞ்சிருந்திருப்பாங்க. ஆனா நம்ம அங்க பார்த்தோம் சின்ன மருது என்ன பண்ணுவாரு, வாங்கப்ப இங்க ஏப்ப ஒளிஞ்சிருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சிறுவையில கூட்டிட்டு போவார். ஆமா, அப்போதைக்கு எங்களுக்கு பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கட்டியும் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனா இருந்தாலும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கோட்டையை வந்து பக்கம் இடிச்சிருந்திருப்பாங்களா. அப்ப மருது சகோதரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்க. பிரிட்டிஷ் உடனே வந்து பார்க்கும்போது கட்டபொம்மனோட சகோதரர்களை எங்கள்கிட்ட ஒப்படைங்க அப்படிங்கிறப்ப இல்ல, இந்த சகோதரர்கள் எங்களை நம்பி வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கு நேரடி மோதல் போக்கு உருவாகுது. சரிங்களா? சரி, அப்ப 1801 இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சின்ன மருதோட மகன் இந்த இடத்துல ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா டேட்டா, செவத்த தம்பி யாரு சார் அப்படின்னா சின்ன மருதுவோட பையன். சரிங்களா? ஆமா, தலைமையில சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 2 படைகளும் இணைஞ்சு கடற்கரை வழியா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாங்க, தஞ்சாவூருக்கு வந்து பார்க்கும்போது அணிவகுத்து போறாங்க. சரிங்களா? தஞ்சாவூரோட ஸ்தனிகரா அப்போதைக்கு யாரு இருக்கா அப்ப நான் பார்க்கும்போது பார்க்கறப்ப கேப்டன் வில்லியம், அவரு வில்லியம் பிளாக்பர்ன். சரிங்களா? ஆமா, அதை பார்க்கும்போது வில்லியம் பிளாக்பர்ன் அவரு
திருங்குடி அருகே செவத்தம்பி பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்றாரு, செவத்த தம்பி வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப ஜெயிக்கிற யாரு, சின்ன மருதோட பையன் வந்து என்ன பண்றாரு, ஆமா தஞ்சாவூர்ல தஞ்சாவூரோட ஸ்தானிகர்ட்ட வந்து பார்க்கும் தோத்து போயிடுறாரு. சரிங்களா? ஆமா அப்ப தஞ்சாவூர் ராஜா இருக்காருல யாரு அப்பனா பார்க்கும்போது சரபோஜி. தஞ்சாவூர் ராஜா சரபோஜி ஆங்கிலேயருக்கு துணையாக வந்து பார்க்கும்போது இருந்திருப்பாரு. சரி, தஞ்சாவூர் ராஜா சரபோஜி வந்து பார்க்கும் யாருக்கு துணையா இருந்திருப்பாங்க, ஆங்கிலேயருக்கு வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இந்த டைம்ல வந்து பார்க்கும் துணையா தான் இருந்திருக்காங்க. அப்ப அவரும் நமக்கு அவங்க ஆதரவு எல்லாம் கொடுக்கல. சரிங்களா? அப்ப பாருங்க, இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களே யாருக்கு தான் கொடுத்திருக்காங்க ஆதரவு, பிரிட்டிஷாருக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப இந்த தென்னிந்திய கிளர்ச்சி 1801 மே மாசத்துல அக்னி தலைமையில வந்து பார்க்கும் ஒரு படைப்பிரிவு ஒன்று பார்க்கும்போது பாக்குற உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா? சரி, இதை பார்ப்போம். இதை பார்த்தோம்னா நமக்கு இது முடிஞ்சிடும். மருது பாண்டியர் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப சிங்கமுனேரி குன்றலும் அப்புறம் இவங்க எல்லாமே தோற்கடிக்கப்பட்ட இடம்ப்பா. மருது பாண்டியர் இருக்காங்கல்ல, அவங்களாம் எங்க தோற்கடிக்கப்பட்டனா சிங்கமுனரி. செவத்தையா நம்ம சொன்னோம் தெரியுங்களா, வெத்தலை போட்டாதான் வாய் செவக்கும். சரிங்களா? அப்ப செவத்தையானா செவக்கிறது எப்ப, வெத்தலை போட்டா. வெள்ளை மருது மகன் யார் அப்பனா பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது, துரைசாமியை வந்து பார்க்கும்போது இப்ப வெள்ளை மருதுனா பெரிய மருது. ஆமா அப்ப அவர் மதுரைக்கு பக்கத்துல கைது செஞ்சிருப்பாங்க. அதான் பார்க்கும்போது பாக்குறப்ப வெள்ளை மருதுன்னா அந்த பார்க்கும்போது வராமர் வெள்ளை குதிரை அப்ப நம்ம சொல்ல, வெள்ளை குதிரை நம்ம சொல்லணும்ல, குதிரை அப்படின்னா துறை வந்து வெள்ளையா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். சரிங்களா? அப்ப மருது சகோதரர்கள் எப்ப தூக்கிலிடப்படுறாங்க அப்படின்னா 1801 அக்டோபர் 24 தூக்கிலிடப்படுறாங்க. ஆமா கட்டபொம்மனோட தம்பிகள் ஊமத்துறை செவத்தையா ரெண்டு பேருமே பாஞ்சாலங்குறிச்சின்னு சொன்னதுனால பாஞ்சாலங்குறிச்சியில தலையை துண்டிச்சிருப்பாங்க. என்ன அண்ணன் வந்து அக்டோபர் வந்து பார்க்கும்போது 16, தம்பிங்க ரெண்டு பேர் வந்து பார்க்கும்போது நவம்பர் 16. சரிங்களா? அண்ணனுடைய வருடம் வந்து பார்க்கும்போது 1799, தம்பிகளோட வருடம் வந்து 1801. இவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அப்ப 73 கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 802 ஏப்ரல் மாசத்துக்குள்ள எல்லாமே பினாங்குக்கு நாடு கடத்துறாங்க. சரிங்களா? சரி, இது போக ஒரு முக்கியமான பாளையக்காரர் ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னா கொங்கு நாட்டு பாளையக்காரர். சரிங்களா? அப்ப அவர் எந்த பகுதி அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இதெல்லாம் அடங்குனதா கொங்கு நாடுன்னு சொல்லுவோம். அது ஒரு மதுரை அரசோட ஒரு பகுதியா தான் அது இருந்திருக்கும். சரிங்களா? ஆமா அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப வந்து மைசூர் உடையார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை கைப்பற்றி தன்னோட கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருந்திருப்பாங்க. அப்ப உடையார்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த பார்க்கும்போது பாக்குறப்ப மைசூர் சுல்தான்களால வந்து பார்க்கும்போது இது கட்டுப்படுத்தப்பட்டிருந்திருக்கும். இப்ப இந்த இதுல இருந்து வந்தவர் தான் யார் அப்பனா பார்க்கும்போது யார், தீரன் சின்னமலை அவர்கள். சரிங்களா? ஆமா அப்ப வந்து பார்க்கும்போது தீரன் சின்னமலை அப்பனா அதாவது வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். இப்ப பிரெஞ்சுக்காரர்களாலும் சரி, திப்புவலாலும் சரி. சரிங்களா? அப்ப இவர் யாரால வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து பயிற்சி அளிக்கப்பட்டார்னா பிரெஞ்சுக்காரங்களும் இவருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. திப்பு சுல்தான் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்ணியிருக்காரு, பயிற்சி கொடுத்திருக்காரு. சரிங்களா? அவங்களால வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப பயிற்சி அளிக்கப்பட்டவர் தான். சின்னமலை வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கோயம்புத்தூர்ல இருந்த ஆங்கிலேயருடைய கோட்டை மீது தாக்குதல் நடத்த முயற்சியில எப்ப அப்படின்னா 1800. சரிங்களா? ஆமா அப்போதைக்கு வந்து பார்க்கும்போது யாருகிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா மருது பாண்டியர்கள்ட்ட வந்து பார்க்கும்போது பாக்குற இது அந்த அளவுக்கு முக்கியமானது இல்லை. சரிங்களா? ஆமா எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இங்க பாருங்க, இப்ப இவர் வந்து பார்க்கும்போது 1800 இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இருந்து அவர் 805 இது வரைக்கும் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கம்பெனிக்கு எதிராக தான் போரிட்டு தான் இருந்திருக்காரு. காவிரி கரையில நடந்த ஒரு 3 முக்கியமான போர்கள். சரிங்களா? ஒண்ணு வந்து பார்க்கும்போது காவிரி கரையில நடந்த 801 நடந்த ஓடா நிலை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும் காவிரி. சரிங்களா? காவிரியில நடந்த வருஷம் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப 1801. அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து ஓடா நிலை அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது 1800 வந்து பார்க்கும்போது 2. அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது அரச்சாலூர். சரிங்களா? அரச்சலூர் கல்வெட்டு படிச்சவங்க ஞாபகம் இருக்கா, இருவேறு மொழிகள் வழக்கில் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னா அரச்சலூர் கல்வெட்டு. ஏதாவது பார்க்கும்போது பாக்குறப்ப வட்ட எழுத்தும் பிளஸ் என்னது ஆமா தமிழ் எழுத்தும் வந்து பார்க்கும்போது இருந்துச்சு, நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னா அரச்சலூர் கல்வெட்டு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த அரச்சலூர் அப்ப இது எந்த வருஷம் அப்படின்னா 1804. அப்ப இது எல்லாமே முக்கியமானது. சரிங்களா? அப்ப காவிரிகள் நடந்த போர்ல வந்து பார்க்கும்போது காவிரி போர் 801, 801 112 224 அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அப்ப அவருடைய கடைசி போர் எது அப்படின்னா 5ல முடிஞ்சிருது. சரிங்களா? அப்ப இவர் வந்து அங்க எப்படி இந்த ராமலிங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப சொல்லி கொடுத்தாருல, ஆமா இங்க வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இவரை காட்டி கொடுத்தது யார் அப்படின்னா இவருடைய சமயக்காரர். சரிங்களா? ரொம்ப நல்லவன்ப்பா சமயக்காரர், அதனாலதான் அவர் பேர் நல்லப்பன். சரிங்களா? அவர் பேர் என்னது நல்லப்பன், சமயக்காரன் நல்லப்பன் அப்படிங்கிறவரால பார்க்கும்போது பாக்குறப்ப காட்டி கொடுக்கப்பட்டவர். சரிங்களா? ஆமா அப்ப இவர் எங்க கடைசி தூக்குல போட்டாங்க அப்படின்னா சங்ககிரி கோட்டையில இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்ணாங்க 1805 ஜூலை 31 இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இவரை தூக்குல போட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? சரி ஓகே. இப்ப அடுத்து பாருங்க,
வேலூர் புரட்சி. அப்ப இதெல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒர்க் பண்ண பணியாளர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் வேண்டாம் விருப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட. ஆமா, அப்படி இருக்க ஒரு காலகட்டம் தான் வந்து பார்க்கும்போது வேலூர் புரட்சி வந்து பார்க்கும்போது வெடிச்சிருந்திருக்கும். சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப எத்தனை பேருங்க பாருங்க, மருது சகோதரருடைய கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட வேலூரை மையமா வச்சுதான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. எண்ணிக்கையில பார்த்தோம் அப்படின்னா 3000க்கு குறையாத திப்பு சுல்தானோட விசுவாசிகள் வந்து என்ன பண்றாங்க, வேலூர்லயும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்றாங்க, அங்க வந்து பார்க்கும்போது அந்த பிரிட்டிஷ் கிட்ட வேலை பாக்குறாங்க. சரிங்களா? அப்ப ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு காலம் ஒரு கட்டத்துல வருது. அதுதான் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து அந்த சர்ஜான் கிரடாக் அப்படின்னு ஒருத்தர் பார்க்கும்போது பாக்குறப்ப கொண்டு வந்த அந்த தலைப்பாகை. சரிங்களா? அப்ப வந்து அந்த தலைப்பாகையில என்னன்னா வந்து பார்க்கும்போது அருவருக்கத்தக்க வந்து பார்க்கும்போது ஒரு அம்சம் இருந்திருக்கும். சரிங்களா? பிளஸ் வந்து பார்க்கும்போது அது மேல இருக்கக்கூடிய அந்த ரிப்பனு, ஆமா, அதுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு குஞ்சம், இது மட்டும் இல்லாம அது ஒரு மிருக தோல் வந்து பார்க்கும்போது செஞ்சிருப்பாங்க. அதாவது பன்றி தோலா இருக்கலாம்னு ஒரு வதந்தி கிளம்பி இருக்கும். அப்ப அந்த பன்றி தோல் அப்படிங்கிறது இஸ்லாமிய மக்களோட பார்க்கும் ஒரு வெறுப்பூட்டும் பொருளா வந்து பார்க்கும்போது பன்றி இருக்கும். சரிங்களா? ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து என்னன்னா சீருடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அங்கங்க இருந்து பார்க்கும்போது அது முன்பக்கத்துல சிலுவை சின்னம் இருந்திருக்கும். இதனால வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இஸ்லாமிய மக்களா இருந்தீங்க அப்படின்னா மீசை தாடி இதெல்லாம் சவரம் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குற இந்து மக்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது என்ன பண்ணக்கூடாது, நம்ம நெற்றியில பொட்டெல்லாம் வைக்க கூடாது அப்படிங்கிற சமய உத்தரவுலாம் இருந்திருக்கும். இதனால தம் மதத்தை இழந்துருவோங்கிற ஒரு பயத்துலதான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கிளர்ச்சி வந்து பார்க்கும்போது ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப முதல் எதிர்ப்பு எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா மே மாசத்துல நடக்குது. சரிங்களா? மே மாசத்துல 1806ல வேலூர்ல இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப 4வது ரெஜிமெண்டோட 2வது படைப்பிரிவு. சரிங்களா? எத்தனாவது ரெஜிமெண்ட்? 4th ரெஜிமெண்ட். 4th ரெஜிமெண்ட் எத்தனை படைப்பிரிவு? 2வது படைப்பிரிவு. ஆமா, 2வது படைப்பிரிவு வீரர்கள் புதிய தலைப்பாகை அணிய மறுத்திருப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து பார்க்கும்போது பாக்குற படைமுகாமோட தளபதி யார் அப்பனா கர்னல் பேன் கோட்டுக்கு வந்து பக்கம் தெரிவிச்சிருக்காங்க. இதை அவர் பெருசாவே எடுத்துக்கல. ஆமா, இவங்க சண்டை போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும் கேஷுவலா விட்டுட்டாரு. சரிங்களா? ஆமா, அப்ப உடனே வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா கிளர்ச்சியாளர்களை உடனிருந்து கண்காணிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப 19வது குதிரைப்படை பிரிவுக்கு வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்ற உத்தரவிடுறாரு. சரிங்களா? ஆமா, அப்ப இவர்கள் மீதான விசாரணைக்கு உத்தரவிடப்படுது. இப்ப இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பார்க்கும்போது 4ஆம் ரெஜிமெண்ட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கலவரம் பண்ணாங்கல்ல, நீங்க இருந்தா தானே கலவரம் பண்ணுவ, நீங்க இருக்காத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஜிமெண்ட்டை என்ன பண்றாங்கன்னா அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலா வாலாஜாபாத்ல இருந்து எங்கேருந்து வாலாஜாபாத்ல இருந்து 23வது ரெஜிமெண்டோட 2வது படைப்பிரிவு, ஃபர்ஸ்ட் இருந்தது 4வதோட வந்து பார்க்கும்போது 2, இப்ப இதுக்கு பதிலா தூக்கிட்டு இவங்க கிளர்ச்சி செஞ்சாங்கன்னு தூக்கிட்டு வந்து பார்க்கும்போது என்ன பண்ண வாலாஜாபாத்ல இருந்து ஒரு படைப்பிரிவு கொண்டு வராங்க. அது எத்தனை படை? 23வதுல 2. சரிங்களா? அதை வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கொண்டு வந்து இந்த படைப்பிரிவுக்கு பதிலா உள்ள கொண்டு வந்து ஜாயின் பண்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஒரு சீட்டு கட்டு இருக்கு, அதுல ஒரு சீட்டு கட்டு வந்து பார்க்கும்போது பாக்குறேன் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கனால அதை தூக்கிட்டு நான் சீட்டு கட்ட உள்ள நுழைத்திட்டேன். அவ்வளவுதான். அந்த ரெஜிமெண்ட் பதிலாக ஒரு ரெஜிமெண்ட்டை கொண்டு உள்ள திணிச்சிட்டோம். அப்ப இதுல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து பொறுப்புல இருந்த 21 வீரர்கள் மொத்தம். சரிங்களா? அந்த ரெஜிமெண்ட்டுக்குள்ள இருந்தாங்க நம்ம சொன்னோம்ல. ஆமா, கிளர்ச்சி செஞ்ச எத்தனை வீரர்கள் அப்படின்னா அந்த 4வது ரெஜிமெண்டோட 2வது படைப்பிரிவுல இருந்த வீரர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 21 வீரர்கள். அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க, 11 இந்துக்கள் இருக்காங்க. அந்த 2 மதத்தில இருந்தும் செலக்டிவா ஒரு பர்சனை கூப்பிட்டு எத்தனை ஒரு முஸ்லிம் மக்களுக்கும் ஒரு இந்து மக்களுக்கும் வந்து பார்க்கும்போது பாக்குற தலா எத்தனை கசேரி கொடுக்குறாங்களா? 900 கசேரி. அவர் உடம்புல சதை இருந்துச்சா என்னன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து பக்கம் துன்புறுத்தி இருக்காங்க. சரிங்களா? ஆமா, அப்ப இந்த டைம்ல வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப புதிய தலைப்பாகை வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து யாருன்னா இந்த இங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த வில்லியம் பெண்டிங் வந்து பார்க்கும்போது என்ன திங்க் பண்ணிட்டாருன்னா அதாவது இவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இந்த புதிய தலைப்பாக ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அவங்க ஏத்துக்கலதான். ஆனா இதை வந்து அவங்க டெம்பரவரி தான். அந்த உணர்வு வந்து அவங்க கிட்ட வந்து பார்க்கும் ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க எப்படி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை அடாப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுருவார். யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். சரிங்களா? ஆனா இது ரொம்ப ரொம்ப பெருசா அதை வந்து பார்க்கும்போது வெடிக்க வச்சிருவாங்க. அப்ப 806ல ஜூலை 9ல நைட் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து பார்க்கும் ராணுவ அதிகாரிகள் சரி வழக்கத்துக்கு மாற அன்னைக்கு எதையுமே கவனிக்காம விட்டுட்டாங்க. எப்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல அங்கங்க வந்து பார்க்கும்போது கரெக்டா வாட்ச் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்களா, அன்னைக்கு எதுவுமே கவனிக்காம விட்டுட்டாங்க. சரிங்களா? ஆமா, அப்போதைக்கு வந்து பார்க்கும்போது அந்த பார்வையிடக்கூடிய அதிகாரி ஒருத்தர் இருப்பார், எப்போதும் இந்த ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல, அவரு அன்னைக்கு அந்த வேலையை அவர் செய்யவே இல்லைன்னு தெரியுது. சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு பதிலா அன்னைக்கு ஆனா அவருடைய பேர் நம்ம கொடுக்கல. இப்ப அந்த ரவுண்ட்ஸ் வரக்கூடிய அந்த ஒரு பர்சன் ரவுண்டுக்கு போவோமா, அவருக்கு பதிலா யார் இது பண்றாருன்னா ஜமேதார் ஷேக் காசிம் அப்படிங்கக்கூடிய ஒரு இந்திய அதிகாரியை வந்து பக்கம் அனுப்புறாரு. இவருக்கு இதுதாண்டா நமக்கு நல்ல சான்ஸ் நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப யார் அந்த ஜமேதார் ஷேக் காசிம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர் புரட்சிக்கு அப்புறம் நம்ம போயிட்டு அந்த யார் இதுக்கு பிரச்சனைகளா காரணம்னு சொல்லி போய் பார்க்கும்போது முதன்மை குற்ற ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா யார் தான் இருக்கா? இந்த ஜமேதார் காசிம் இவர் தான் இருக்காரு. சரிங்களா? ஆமா,
அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து ஜூலை 10 அதிகாலையில பயிற்சியில கலந்து கொள்ள வேண்டிய படைப்பிரிவின் தலைவர்கள் ஜூலை 9ஆம் நாள் இரவே கோட்டையில் தூங்குவதற்கு அதை சாக்காக பயன்படுத்தினர். சரிங்களா? ஆமா. அப்ப இந்த துணை ராணுவ அதிகாரி முடிஞ்ச வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அதாவது பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போடக்கூடிய வீரர்கள் இருப்பாங்கல்ல, ஆமா, அவங்களை எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு வீரர்களை சாதகமா அவங்கள தன்னோட கோட்டைக்குள்ள வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப உள்ள கொண்டு வந்து என்ன பண்றாரு, தன்னை அனுமதிக்கிறார். சரிங்களா? ஆமா, அதுக்குள்ள வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கொண்டு வந்து விடுறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து தனக்கு தேவையான அதிகாரிகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து யார் இது பண்ணிட்டா, அந்த ஷேக் காசிம் அவர்கள் வந்து பார்க்கும் பண்றாங்க. ஆனா வேலூர் புரட்சியில முக்கிய பங்கு வகிச்சது யார் அப்படின்னா அந்த ஜமாலுதீன். யாரு சார் அந்த ஜமாலுதீன் அப்ப நான் பார்க்கும்போது பாக்குறப்ப அந்த ஆர்காட் நவாப் இருக்காங்களப்பா, ஆர்காட் நவாப்போட வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப 12 இளவரசர்ல ஒருத்தர் தான் யார் அப்படின்னா பார்க்கும் யாரு, இந்த ஜமாலுதீன் அவர்கள். சரிங்களா? ஆமா. அப்ப இவர் வந்து ஒரு யாருக்கிட்ட அந்த ஷேக் காசிம் இருக்காருல்ல, இதுக்கு முன்னாடி ரவுண்ட்ஸுக்கு போறதுக்கு பதிலா இன்னொருத்த அனுப்பி விட்டாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, யாரு இந்த ஜமாலுதீன் போய் சொல்றாரு, இங்க பாரு 8 நாள் மட்டும் என்ன பண்ண அப்பனா இந்த கோட்டை நம்மளோட கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. சரியா? நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்கப்பா, கிட்டத்தட்ட 10,000 ஆதரவாளர்கள் நமக்கு உதவிக்கு வந்துருவாங்க. அந்த 8 நாள் வச்சுக்கிட்டேன்னா நம்ம கண்டிப்பா அந்த கோட்டையை முழுமையா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க சொல்லிட்டு போறாரு. சரிங்களா? ஆனா இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது இந்த கோட்டையை வந்து ஜெயிச்சு அதாவது வந்து ஆதரவு எடுத்தாலும் அந்த ஜமேதார் ஷேக் காசிம் கொஞ்சம் ஆர்வ கோளாரா இருந்திருப்பார் போல் இருக்கு. சரிங்களா? ஆமா, இவர் சொல்லிட்டு போறாரு, அவங்க அடுத்த நாளே வந்து பார்க்கவும் கிளர்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. திப்பு சுல்தான்கிட்ட பணிபுரிந்த ஏராளமான அதிகாரிகள் திப்புவோட முன்னாள் அமைச்சரான பூர்னியாவுடனும் தொடர்பில் இருக்காங்க. அதாவது திப்பு கிட்ட வேலை பார்த்தவங்க, இதுக்கு முன்னாடி திப்பு கிட்ட வேலை பார்த்தவங்க எல்லாமே இப்போதைக்கு எங்க இருக்காங்க, பூர்னியா கிட்ட தொடர்புல இருக்காங்க. அவங்க நமக்கு கரெக்டான நேரத்துல வந்து கை கொடுப்பாங்கப்பா, நீ வந்து ஒரு வாரம் ஒரு 8 நாள் மட்டும் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கண்ட்ரோல வச்சுக்கப்பான்னு கெஞ்சிட்டு போயிருக்காரு. சரியா? ஆனா வந்து பார்க்கும்போது பாக்குற இவர் சொல்லிட்டு போனது ஜூலை 9. அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது அதான் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள 10 மணிக்கு, அதான் பார்க்கும் ஜூலை 10ஆம் தேதி காலையில 2 மணிக்கு டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது ஒரு துண்டு ஒன்று சுட்ட சவுண்டு. யாரு கேட்குது அப்படின்னா கார்பல் பியர்சிக்கு வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வெளியில இருந்தது அப்படின்னா கார்பல் பியர்சி, இவருக்கு ஒரு செய்தி கேட்குது. அப்புறம் என்னன்னு சொல்லி போய் பார்க்கும்போது பாக்குற அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது துப்பாக்கி சூடு சவுண்டுகள் அதிகமா கேட்குது. என்ன அப்படின்னா அந்த மே மாசம் அதாவது ஜூலை மாசம் எல்லாம் கொஞ்சம் வெக்கையா இருக்கிறனால அந்த பக்கம் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் வெளியில இருந்து காத்து வர அட்டெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆமா, கதவுகள் எல்லாம் அந்த பக்கம் திறந்து வச்சிருந்திருப்பாங்க. ஆமா, தூங்கும் போதே நெத்தியில போட்டு இருந்திருப்பாங்க. சரியா? அப்ப கோடை வெக்கை சமாளிக்க கதவுகள் இரவிலும் திறந்து வைக்கப்பட்டுச்சு. இதனால அந்த பார்க்கும்போது தூங்கிட்டு இருக்கும் போதே சுட்டு கொண்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஆமா. இப்ப அடுத்து இந்த பக்கம் இதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா 13 அதிகாரிகள் இறந்து போறாங்க. ராணுவ குடியிருப்புல வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து 82 கீழ்நிலை ராணுவ வீரர்கள் வந்து பார்க்கும்போது இறந்து போறாங்க. அதிகாரிகள் வேற, ராணுவ வீரர்கள் வேற. சரிங்களா? கிட்டத்தட்ட 91 பேர் வந்து பார்க்கும்போது அதை காயம் அடைஞ்சு போறாங்களா. சரிங்களா? அப்ப இதுல வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து யார் ஃபர்ஸ்ட் இறந்து போறா அப்படின்னா ஆம்ஸ்டாங் வந்து பார்க்கும்போது பாக்குற. இப்ப இவர் வந்து 3ஆவதா இறந்து போயிருப்பாரு. சரிங்களா? ஆமா. அப்ப 2ஆவதா இறந்து போனது யார் அப்படின்னா வந்து பார்க்கும்போது கர்னல் மிகாரஸ் அவர்கள் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப 2ஆவதா இறந்து போயிருப்பாரு. ஆமா. அப்ப ஃபர்ஸ்ட் யார் இறந்து போயிருப்பா, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஆமா, சரி, ஓகே. இப்ப உங்க பாருங்க, அப்ப இதுல வந்து பார்க்கும்போது இப்ப துப்பாக்கி சுடுற சவுண்டு வெளியில யார் கேக்குது அப்படின்னா அந்த மேஜர் குட்ஸ் கேக்குது. இவர் உடனே உள்ள ட்ரை பண்றாரு, ஆனால் போக முடியல. அப்ப உடனே வந்து பார்க்கும்போது பாக்குற யாருக்கு தகவல் கொடுக்கலாம் ட்ரை பண்றேன்னா ஆர்காடு இருக்கு பாத்தீங்களா, அங்க குதிரைப்படைக்கு முகாமுக்கு பொறுப்புல இருந்தவர் யார் அப்படின்னா சில்லஸ்பி. இவருக்கு நம்ம வந்து பார்க்கும்போது பாக்குற தகவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க தகவல் கொடுத்திருந்திருப்பாரு. ஆனா இவரால கடிதத்தை எடுத்துட்டு போக முடியல. அங்க நமக்கு 10th புக்ல இதை மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஸ்டீவன்சன் அப்படின்னு ஒருத்தட்ட எடுத்து கொடுத்துருவாரு. சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட இங்க எத்தனை கிலோமீட்டர்னா 25 கிலோமீட்டர் தொலைவுல ஆற்காட்டுக்கு காலையில அவர் எத்தனை மணிக்கு போறாரு அப்படின்னா 6 மணிக்கு போறாரு. காலையில எத்தனை மணிக்கு போறாரு, 6 மணிக்கு வந்து பார்க்கும்போது பாக்குற போறாரு. சரிங்களா? அப்ப இவரோட வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அங்க 6 மணிக்கு விஷயத்த சொன்ன உடனே சில்லஸ்பி உடனே என்ன பண்றாரு, அவரோட வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது கேப்டன் யங் தலைமையில 19வது குதிரைப்படையை சேர்ந்த ஒரு பிரிவையும், அதை கேப்டன் யங் வந்து பார்க்கும் எந்த பிரிவு எடுத்துக்கிறார், 19 எடுத்துக்கிறார். சரிங்களா? ஆமா, லெப்டினன்ட் வுட் ஹவுஸ் இருக்காருல்ல, ஆமா, தலைமையில வந்து பார்க்கும்போது அவரோட தலைமையில துணை நிற்கக்கூடியவங்க வந்து பார்க்கும்போது பாக்குற 7வது குதிரைப்படை. சரிங்களா? அப்ப 7க்கு யாரு தலைமை தாங்குறா அப்படின்னா ஹவுஸ். சரிங்களா? 7க்கு யாரு, ஹவுஸ். ஆமா. இப்ப இதே வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து 19க்கு யாரு தலைமை தாங்குறா அப்படின்னா கேப்டன் யங். சரிங்களா? இவங்க 2 பேரையும் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கூப்பிட்டு போறாரு. அங்க ஒருத்தர் நின்னுகிட்ட கை காட்டாரு, சும்மா கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 2 பேரும் கூட்டு போறாரு. யார் அப்படின்னா கர்னல் கென்னடி. இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா பேலன்ஸ் என்னென்ன வீரர்கள் குதிரைப்படையில மீதம் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையுமே என்ன பின்தொடர்ந்து வாங்க. பிளஸ் வந்து பார்க்கும்போது இந்த ஆற்காடு வந்து பாதுகாப்புல இருக்கா அப்படிங்கறத நான் அடிக்கடி உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, அதையும் நீங்க தகவல் தொடர்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் அதுக்காண்டி ஒரு பிரிவை இங்க விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பார். இவர் ரொம்ப ஃபாஸ்டா என்ன பண்றாரு அப்படின்னா பார்க்கும்போது குதிரைப்படை இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும் பீரங்கி படை இதெல்லாம் வர சொல்லிட்டு முன்னாடி போனார்ல, காலைல வந்து பார்க்கும் 3 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்றாரு அப்படின்னா பார்க்கும் என்ன பண்றாரு, போயிட்டார் வேலூர் கொடையை போயிட்டார். ஆனா பீரங்கி படை வரல. சரிங்களா?
நம்ம போயிட்டு உட்காந்துருக்காரு, குத்த வச்சு உட்காந்துருக்காரு. இதுக்குதான் தலைவர் அவ்வளோ ஃபாஸ்டா வந்திருப்பார் சரிங்களா. உள்ள போய் பார்த்துருந்துருப்பார், ரொம்ப இதா இருந்திருக்கும், ரொம்ப துப்பாக்கி வச்சு சவுடா இருந்தாலும் சரி நம்ம உள்ள போக முடியாது, நம்ம உட்காந்தே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அந்த படைகள் வர வரைக்கும் உட்கார்ந்து இருந்திருப்பார். காலைல 10 மணிக்கு தான் அந்த படைகள் எல்லாமே வந்திருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா கண்ணுல படுற எல்லாத்தையுமே சுட்டு கொண்டு இருந்திருப்பார் சரிங்களா. ஆமா, இப்ப பாருங்க, இப்ப இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப கர்னல் சில்லஸ்பி கிட்டத்தட்ட காலையில 2 மணிக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை 10 மணிக்கு தான் இவர் உள்ளுக்குள்ளேயே வராரு சரி. அப்ப கிட்டத்தட்ட 8 மணி நேரம், எத்தனை மணி நேரம், 8 மணி நேரம் போராடி இருந்திருப்பாங்க. உள்ள திறக்கும் போது பாக்குற புலிக்கொடி ஏறி இருக்கும். ஆனா சில்லஸ்பி நுழைஞ்ச உள்ள அடுத்த 15 நிமிஷத்துல, காம நேரத்துல என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சரமாரியா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப பொண்ணு அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்துக்கிறாரு சரிங்களா. ஆமா, அப்ப அந்த வாலாஜாபாத் அந்த படைக்கு ஒருத்தர் வந்தார்ல, அந்த படைப்பு பொறுப்பு வைத்தவர் யார் அப்படின்னா கர்னல். அதாவது நம்ம அங்க பார்த்தோம், அதாவது இந்த 4வது படைப்பிரிவு 2வது, அதாவது 4வது ரெஜிமெண்ட் 2வது படைப்பிரிவு, இவங்க தான் கிளர்ச்சி செஞ்சிருப்பாங்க சரிங்களா. ஆமா, ஆனா அந்த 23வது ரெஜிமெண்டோட 2வது படைப்பிரிவு எங்க அப்படின்னா இவங்களுக்கு பதிலா இவங்க அந்த 23வது படைப்பிரிவை கொண்டு வந்திருப்பாங்க. எங்க இருந்து கொண்டு வந்தாங்க, வாலாஜாபாத்ல இருந்து கொண்டு வந்தான்னு பார்த்தோம் சரியா. அப்ப அதுக்கு ஹெட்டா இருந்தது யார் அப்படின்னா கர்னல் ஹர்கோட் சரிங்களா. இவரு ஜூலை 11 இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப ஜூலை 9 வெடிச்சிச்சு, 10ஆம் தேதி காலையில இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப, சாரி ஜூலை 9 இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. இப்ப ஜூலை 11 வேலூர் படையோட தற்காலிக ஒரு அதிகாரியை நியமிக்கப்படுறாங்க. 13 வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்றாங்க, படை முகாமோட பொறுப்பாளரா பதவியேற்று ராணுவ சட்ட ஆட்சி வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாரு சரிங்களா. சரி, அவ்வளவுதான்ப்பா. இது வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது 11th இருக்கக்கூடிய சில டேட்டா சரிங்களா. ஆமா, இது வந்து அங்க என்ன படிச்சோமோ அதே தான். எக்ஸ்ட்ரா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன, அந்த 2 பாக்ஸ் டேட்டா இருக்கு, அதை வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்ணுங்க, மறக்காம வந்து பார்க்கும்போது பாக்குற படிச்சுக்க. அந்த மருதநாயகம் பத்தி ஒரு டேட்டா கொடுத்துருந்துருப்பாங்க சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். அதையும் நான் ஜஸ்ட் வாசிச்சிடுறேன், அதான் என்ன கதை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, மருதநாயகம் சரிங்களா. நம்ம இந்த யூசப் கான், அதாவது வந்து பார்க்கும் அவருடைய இயற்பெயர் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது மருதநாயகம். அப்புறம் இவர் என்ன பேர் மாற்றம் செஞ்சு யூசப் கான். எங்க பிறந்தவர் அப்படின்னா ராமநாதபுரத்துல தான் பிறந்திருக்காரு. புதுச்சேரியில இருக்கும்போது அவர் என்ன மதத்துக்கு மாறாரு அப்படின்னா இஸ்லாம் சமயத்துக்கு போயிறாரு சரிங்களா. என்ன மதத்துக்கு, இஸ்லாமுக்கு போயிறாரு சரிங்களா. 52 வந்து பார்க்கும்போது கிளைவ் இருக்காரு பாத்தீங்களா. ஆமா, அதான் பார்க்கும்போது பாக்குறப்ப ராபர்ட் கிளைவ் நினைக்கிறேன். அப்ப ராபர்ட் கிளைவ் அவருடைய கம்பெனி படையில யூசப் கான் வந்து பார்க்கும்போது 52 இருந்து 54, யூசப் கான் 52 to 54 வரைக்கும் அவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா திருச்சிராப்பள்ளி முற்றுகையில வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப பங்கெடுத்திருக்காரு. அப்ப ராபர்ட் கிளைவ் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்ணிருக்காரு, 52 இருந்து 54 வரைக்கும் திருச்சிராப்பள்ளி முற்றுகையில பங்கேற்று இருந்திருப்பாரு சரிங்களா. ஆற்காடு நவாப்புக்கு சொந்தமானதா இருந்தாலும் சரி, ஆற்காடு அப்படிங்கிறது நவாப்பு சொந்தமானதாக இருந்தாலும் கம்பெனி நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டுல இருந்த மதுரை, ஆமா மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு 56 to 61 வரைக்கும் இவர் ஆளுநரா இருந்திருக்காரு. என்னதான் ஆற்காடே வந்து நவாப்புக்கு சொந்தம்னாலும் மதுரைக்கு திருநெல்வேலிக்கு யாரு பொறுப்பா இருந்திருக்கு அப்படின்னா யூசப் கான் தான் இருந்திருக்காரு சரிங்களா. ஆமா, அப்ப யூசப் கான் ஹைதர் அலி வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப தோற்கடிச்சு, யூசப் கான் வந்து பார்க்கணும் ஹைதர் அலி தோற்கடிச்சு சோழவந்தானை வந்து பார்க்கும்போது பாக்குற ஜெயிச்சிருந்திருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. லாலியோட மதராஸ் முற்றுகை எப்ப சார் நடந்திருக்குன்னா 58 59. ஆல்ரெடி யூசப் கான் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப ராபர்ட் கிளைவோட அந்த 52 to 54 திருச்சிராப்பள்ளி முற்றுகை யார் பண்ணியிருப்பானா வந்து பார்க்கும்போது யார், ராபர்ட் கிளைவ் 52 to 54. ஆமா, லாலியோட மதராஸ் முற்றுகை 58 59. யூசப் கான் பங்களிப்பு இங்கே நல்லா இருந்திருக்கு சரிங்களா. ஆமா, அப்ப மதுரையில இவர் இருந்தப்ப நெசவு தொழில் வந்து பார்க்கும் ஊக்குவிச்சிருந்திருப்பாரு. மதுரை கோவில்கள் வந்து பார்க்கும் வழிபாடு நடத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து டொனேஷன் கொடுத்திருப்பாரு. மத குருமார்கள் வசம் இருந்த கோவில் நிலங்கள் வந்து பார்க்கும் மீட்டு இருந்திருப்பாரு சரிங்களா. ஆங்கிலேயர் அவரை ஆற்காடு நவாப்புக்கு வந்து பார்க்கும் பணி செய்ய ஆணையிட்டதால் அவர் கிளர்ச்சியில் இறங்கியிருக்காராம் சரிங்களா. சரி, ஓகே, ஜஸ்ட் இதை வந்து ரீட் மட்டும் பண்ணா போதும். ரொம்ப நீ 10th நல்லா தெளிவா படிச்சுக்கங்க சரிங்களா. சரி, ஓகே, நம்ம வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப 11th முடிச்சாச்சு, 10th முடிச்சாச்சு சரிங்களா. சரி, ஓகே, இப்ப இதனுடைய கண்டினியூஷன் வேற என்ன இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப இன்னும் சில இந்த கிளர்ச்சிகள் பத்தி வந்து பார்க்கும்போது இந்த சாந்தலர் கிளர்ச்சிகள் அதை நம்ம வந்து பார்க்கும்போது அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் சரிங்களா. சரி, ஓகே, தேங்க்யூ.